நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, ரெயின்போ மேடையில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் கொட்டுக்காளி, கூழாங்கல், மாமன், விலங்கு, அயலி, 3BHK இப்படி படங்கள் வெப்சீரிஸுக்கு எடிட் பண்ண எடிட்டர் கணேஷ் சிவா அவர்கள் கூட தான் உரையாட போகிறோம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். கூழாங்கல் படம் நிதானமான படம் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் ஈஸியாக உட்கார முடியாது. ஆனால் படம் பார்த்தவங்களுக்கு அது மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும். அந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? வாய்ப்பு எப்படி இருந்ததுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு அரவிந்த் சிவான் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்னோடய யூஜி கிளாஸ்மேட். அவர் PS வினோத்ராஜ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில். ஒரு படம் ஒன்று இண்டிபெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் கதை கேளுங்க, கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. ஸோ நான் PS வினோத்ராஜ் அவரை மீட் பண்ணேன். அவர் ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தார் ஆல்ரெடி. நான் கதை கேட்குறதுக்கு முன்னாடி அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு இன்ட்ரோ ஆகிக்கிட்டோம். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பயங்கர கிராஃப்டியாக இருந்தது. அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் சப்வேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். எனக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, ஒரு கிராஃப்ட்டு தெரிஞ்ச ஆட்கள் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போதில் நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நிறையா அதில் ஒரு இன்வால்மெண்ட்டு, மியூச்சுவலாக லேர்ன் பண்ணிக்க முடியும் ரெண்டு பக்கமும். அப்படி ஒரு இது இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் கூட ஒர்க் பண்ணிடணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி படித்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இன்னும் அருமையாக இருந்தது. ஆல்மோஸ்ட் அது ஒரு 20 பக்கத்துக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஸ்கிரிப்டே. கூழாங்கல் படத்தோட ஸ்கிரிப்ட்டு மொத்தமாகவே ஒரு 20 பக்கம் தான் இருக்கும். நான் படிச்சுட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அவருக்கு என்ன ஒரு ஆர்வம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு யாருமே இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்மாக ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே வரும், அந்த டைமுக்கு வரும்ன்றதே யாரும் சொல்லலை. எல்லோரும் பேஜை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பேஜ் 1 நிமிஷம்னு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃபார்முலாவுக்குள்ள இது அவ்வளோ டைம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் படிச்சுட்டு இல்லைங்க அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அதிலே நல்லா சிங்க் ஆகிட்டார். ஸோ அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கொட்டுக்காளி, என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே அவர்கிட்ட ஒரு ரிவ்யூக்கு அனுப்புறது உண்டு. அவர் எழுதுகிற ஸ்கிரிப்ட்ஸை அவர் எனக்கு ரிவ்யூக்கு அனுப்புறது உண்டு. ஸோ அது அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். கூழாங்கல் அது ரிலீஸ்க்கு முன்னாடியே பேசப்பட்டுச்சு. ஒரு படம் வெளியாகிறதுக்கு டைம் எடுக்கும்போது அந்த படம் வெளியானாதான் அதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கமிட் ஆகும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரிலீஸ்க்கு ஒரு டிலே இருந்ததில்லை, அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது? கூழாங்கல் என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆனதில் ஆக்சுவலாக அது ஒரு டெபியூன்னு சொல்லணும். ஆனால் எனக்கு வாய்ப்பாக முதல்ல கிடச்சது ஓடவும் முடியாது ஒழிய முடியாதுன்னு ஒரு படம் தான். அந்த டைரக்டர் ரமேஷ் வெங்கட்னு என்னோடய காலேஜ் சீனியர், அவர் தான் என்னை ட்ரஸ்ட் பண்ணி நீ நல்லா எடிட் பண்ணுவேன், உனக்கு ஒரு ஃபிலிம் எடிட்டருக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்கள் ஒரு படத்தை நம்பி கொடுத்தது. இல்லைனா நான் டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஒரு டெலிஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராசஸில் எனக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிச்சி நான் எடிட்டர் ஆகணும்னு காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளாரே முடிவு பண்ணிட்டேன். அப்போ எனக்கு எடிட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணோன்னே எனக்கு இருந்த உச்சக்கட்டமான ஒரு லட்சியம் என்னென்னா, அப்போ எனக்கு ரொம்ப என்னை ஈர்த்த எடிட்டர்ஸ்னால் ரூபன் சாரும் விவேகாஷன் சாரும். அவங்கக்கிட்ட எப்படியாவது போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிடுன்றது தான் அதிகபட்ச இலக்காகவே இருந்துச்சு. ரமேஷ் அண்ணன் தான், நீ உனக்கு ஃபில்ம் எடிட்டருக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, நீ டேரெக்டாகவே படம் எடிட் பண்ணலான்னு சொல்லி நம்பி அந்த படத்தை கொடுத்தாரு. காலேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் அதுக்கு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி தான் அந்த ஒர்க் போச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அதுதான் ஆக்சுவலாக ஒரு 4th ஃபில்மாக எனக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே நான் 3 படம் பண்ணிட்டேன். ஓட முடியாது பண்ணி அது ஒரு ரிலீஸ்க்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கேப்பில் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம், அதுதான் கூழாங்கல். அதுவும் ரிலீஸ்க்கு ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ்னால் ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு ரவுண்ட் அடித்து தான் நம்ம இங்கே ரிலீஸ் பண்ண முடியும். அது பெட்டர், நம்ம இங்கே ரிலீஸ் பண்ணிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் போகிறத விட. ஏன்னா ஃபெஸ்டிவல்ஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ப்ரீமியர்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, எங்கே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஆகுதுன்னு. அந்த ஸ்டேட்டஸ் இருக்க படங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கிடைக்கும். அப்படின்றப்ப ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீன் பண்ணுறது அதனால தான் நடக்குது. ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுத்தது. டி பிளாக்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் என்னடானா கோவிடில் கொஞ்சம் பாஸ் ஆச்சு. என்னடா இது நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே பாஸ் ஆகுதுன்னு ஒரு இது இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா, நான் கோவிட் டைமில் தான் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நிறையா எடிட்டர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஏதோ சிங்க் ஆகலை, நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமான்னு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமாக அப்ரோச் பண்ணாங்க. அது நான் போய் கதை கேட்டேன். முதல் நாள் டைரக்டரை மீட் பண்ணி பிரசாந்த் பாண்டிராஜ், அதுதான் அந்த விலங்கு வெப் சீரிஸ். ஆக்சுவலாக 4ஆக தான் நான் பண்ண ப்ராஜெக்ட் அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு எனக்கு. அடுத்து அப்படியே கூழாங்கல் அந்த பேரலாக ரிலீஸ் ஆச்சு, அடுத்து டி பிளாக் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒன்றுனா, அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அடுத்து 2 படம் கழிச்சு தான் ஓட முடியாது ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஜேர்னிக்குள்ளே நான் நிறையா இன்செக்யூர் ஆகியிருக்கேன். அது ஏற்றுக்கிறதுல தயக்கம் இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு டவுட் வரும்ல, நம்ம ஒரு வேளை அசிஸ்டண்ட்டாகவே போயிருக்கலாமோ, போயிருந்தால் நமக்கு இந்த ஜேர்னி இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காதோ அப்படின்றது தோண தான் செஞ்சுது. பட் ஸ்டில் நான் கூழாங்கல் முடித்தப்போ எனக்கு ஸ்ரீகர் பிரசாத் சார் இருக்கார்ல எடிட்டர், அவர் ஒரு நாள் கூப்பிட்டு அந்த படத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ணார். நான் இந்த இன்செக்யூராக போகிற ரூட்டு தப்பாக கரெக்டானு யோசிக்கிற சமயத்தில் அவரை மீட் பண்ணது ஒரு பயங்கரமான வேலிடேஷனாக இருந்தது. நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் இது கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அவர் ஒரு லெஜண்ட்.
லிவிங் லெஜெண்ட் அவர். அதை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம ஒர்க்கு இருக்குது, அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோன்ற பயங்கரமான கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போக வேண்டாம், நம்ம இதே ரூட்டில் ட்ராவல் பண்ணணும் தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அந்த லிவிங் லெஜெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தையிலே நீங்கள் அவரை எவ்வளோ மதிக்கிறீங்க, அவரோட வார்த்தை உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை கொடுத்துருக்குங்கிறது எங்களுக்கு புரியுது. சார், இந்த ஸ்ரீகர் பிரசாத் சார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல லிவிங் லெஜெண்ட், நீங்களும் எடிட்டர், அவரும் எடிட்டர். டைரக்டர் தான் வந்து கதையை சொல்ல போகிறாங்க, கேமராமேன் தான் வந்து ஷார்ட் டிவிஷன் இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளே இருக்க போகிறார். ஸோ ஃபைனலாக எடிட்டேபிளில் வந்து இருக்கும்போது அந்த லிவிங் லெஜெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன? ஏன் அவர் சொல்கிறேன்னா, அவரோட ஒர்க்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அந்த கான்ட்ரடிக்ஷன் தான் ஒரு பர்டிகுலர் ஆர்ட்டாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஒரு பார்ட்டிக்கலாக இருக்கலாம், அதோட க்ரோத்துக்கான அடிப்படையாக இருக்கும். அப்படி நான் சினிமாவோட கான்ட்ரடிக்ஷனாக அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 2 பேரும் பாசிட்டிவாக மட்டும் இருக்கிறதுனால அவங்க க்ரோ ஆக மாட்டாங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுற தவறுகள் இன்னொரு ஃப்ரெண்டும், அவங்க பண்ணுற இன்னொரு தவறுகளை இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்லும் போது தான் மாற்றி மாற்றி கான்ட்ரடிக்ட் ஆகி அவங்க க்ரோ ஆவாங்க இல்லையா? அப்படி சினிமாவுக்குள்ளே இருக்க 2 கான்ட்ரடிக்ஷன்னா ஆர்ட்டும் கமோடிட்டியும் தான். சினிமா ஒரு ப்ராடக்ட்டும் தான், அதே சமயம் அது ஒரு ஆர்ட்டும். ஆர்ட்டோட முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா படங்கள் கமர்ஷியல் படங்கள் தான். கமர்ஷியல் படங்கள்லேயே காலம் தாண்டி நிற்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெற்றி படங்களுக்குள்ளே அந்த ஆர்ட்டுக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்தவங்க தான் இல்லையா? அப்படி எனக்கு ஸ்ரீகர் சார் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் அவர் லிவிங் லெஜெண்ட்னு சொல்கிறேன். எடிட்டிங்குள்ளே சினிமா ஒரு வியாபாரமாக இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே எடிட்டிங்கான ஆர்ட்டை எப்படிலாம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பயணம் வந்திருக்காருல்ல, அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஒரு படத்தை டைரக்டர், கேமராமேன் அவங்களெல்லாம் நம்ம களத்தில் பார்க்குறதுனால தெரியுது, எடிட்டரோட பங்களிப்பு ஒரு படத்தில், எடிட்டரோட மேஜிக்லாம் அந்த சினிமாவில் எப்படி எங்களுக்கு தெரியாமல் சப்போர்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும், எடிட்டிங்னா என்ன? எடிட்டிங்னா நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, ஒரு விஎஃப்எக்ஸையோ ஒரு எஃபெக்ட்ஸையோ இப்போ ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போடுறோம்னா விசிபிள் எடிட்டிங் மட்டும்தான் அவங்களுக்கு எடிட்டிங்காக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. பட் 99.9% இன்விசிபிள் ஆர்ட் தான் எடிட். புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எடிட்டிங்னா ஒரு படத்தோடைய ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஒரு படத்தோடைய ஸ்கிரிப்டை ஃபைனல் டிராஃப்ட் எடிட்டிங்கில் தான் முடிவு பண்ணப்படுது. முதல்ல ஒரு டிராஃப்ட் எழுதுவோம், அது நிறையா வெர்ஷன்ஸ் போகும். எழுதுனதை நம்மளால் 100% நிச்சயமாக யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பேப்பரில் எழுதுகிறோம், பேப்பரில் எழுதும்போது நம்மளால் என்ன வேணால் எழுத முடியும். ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணும்போதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். சிலது நம்ம எழுதுனதுலேருந்து அதிகமாக கிடைக்கும், சிலது எழுதுனதை விட குறைவாக கிடைக்கும். இந்த பேலன்ஸை எப்படி மேட்ச் பண்ணி எடிட்டில் ஒரு ஃபைனல் டிராஃப்ட் அரைவ் ஆகி அப்படி தான் இப்போ படங்கள் நம்ம பார்க்குறோம். இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அடுத்த கட்டமாக போனோன்னா, ஒரு டைலாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது க்ளோஸ்அப்பில் இருக்கணுமா, வைடில் இருக்கணுமா, ஒரு சீன் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடியணும், அந்த சீனோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கணும், மூடு எப்படி இருக்கணும், இங்கே மியூசிக் எப்படி வரப்போகுதுன்னு நம்ம இமேஜின் பண்ணி, இப்போ ஒரு காமெடி மியூசிக்னால் அதுக்கு ஒரு சஸ்டெயின் இருக்கும், அது காமெடியாக ட்ரீட் பண்ண போகிறோன்னா, ஒரு சீரியஸாக ட்ரீட் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு சஸ்டெயின் இருக்கும். ஃபிலிம் லாங்குவேஜ் நம்ம எடிட்டில் நிறையா டிசைட் பண்ணுறோம். ஒரு படத்தோடைய ஃபிலிம் லாங்குவேஜ் எப்படி இருக்க போகுது. இப்போ காமெடி படங்கள்லேயே பிளாக் ஹியூமர் இருக்குது, ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஹியூமர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கான 2க்குமான ஃபிலிம் லாங்குவேஜ் வேறு, அது எடிட்டில் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்ம அஃப்கோர்ஸ் இன்டென்ட் பண்ணி எடுக்கணும், பட் அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் பண்ணுறது எடிட்டிங்கில் தான் நடக்கும். அதனால தான் அதை ஃபைனல் டிராஃப்ட்னு சொல்கிறேன். இன்னொன்று, முதல்ல எடிட்டிங்கில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லா தவறுகளுமே சரி செய்யப்படுற இடம் எடிட்டிங் தான். ஆக்டிங்காக இருக்கலாம், ஸ்டேஜிங்காக இருக்கலாம். ஸ்டேஜிங்னு சொல்லணுன்னா, யார் எப்போ எங்கே வராங்க, எப்படி ஒரு சீன் ஆரம்பிக்குது, யார் யார் எந்த பொசிஷனில் நிற்கிறாங்க, எப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, எப்போ சைலன்ஸ் விடுறாங்க, இது எல்லாமே ஸ்டேஜிங்கில் வரும். நமக்கு ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே இருக்கும். இப்போ சினிமாட்டோகிராஃபியில் ஏதாவது ஒரு ஷாட்டு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த ஷாட்டை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க பெஸ்ட்டு ஷாட் எடுத்து வைக்கணும். ஆக்டிங்லேயும் அதே மாதிரி தான். வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, வைடில் ஒரு ஷாட்டில் இருந்த பார்ட்டிக்கல் அடுத்து க்ளோஸ்அப்லேயோ மிட்லேயோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி மேட்ச் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் கட் அவுட் த பேட் பிட்ஸ்னு வால்டர் மச் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பெரிய எடிட்டர், அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தோன்னா, எடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தவறுகள் இருக்கோ அதெல்லாம் சரி செய்யப்படுது. எடிட்டிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்காததுக்கான காரணம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஆடியோ லான்ச்லேயோ ஒரு சக்ஸஸ் ஈவெண்ட்ஸ்லேயோ எடிட்டிங்கை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டாங்கன்னா, எடிட்டிங்கில் நிறையா தவறுகள் சரி செய்யப்படுது இல்லையா? அப்போ ஒரு சக்ஸஸ் மீட்டில் ஒரு பாசிட்டிவான ஈவெண்ட் வந்து இப்படி ஒரு தவறு என்னதை சரி செஞ்சாங்க அப்படின்றத சுட்டி காட்டணுன்ற அவசியம் இல்லை. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எடிட்டிங்காக இதுதான் ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து எடிட்டிங்கில் தான் உருவாகுது. கொட்டுக்காளிக்கான எதிர்பார்ப்பு, கொட்டுக்காளி கொடுத்த தாக்கம் அப்படிங்கிறது, அது நீங்கள் என்னவா உணர்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்ட்டுன்னு ஆடியன்ஸ்க்கு கடத்திட்டு போன ஒன்று.
அந்த படத்தோட எடிட் உங்களுக்கு இப்போ கூழாங்கல்ல இருந்து ஒரு மாறுபட்ட அனுபவத்தை கொடுத்துருக்கும். அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக எங்களுக்கு டீமாக ஐ மீன் எனக்கும் டைரக்டர் PS வினோத்ராஜுக்கும் கூழாங்கல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். கொட்டுக்காளி இன்னும் பிடிச்ச படம். ஏன்னா நாங்கள் நினச்சி அதை அப்படியே திருப்தி இருக்கும்ல நமக்கு. எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் தான். ஆனால் இதில் இன்னும் ஒரு கூடுதல் திருப்தி இருந்தது. கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா ஸ்கிரிப்ட்லேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஸ்கிரிப்ட்டை வாங்குவேன். இந்த டிராஃப்ட்டில் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நாங்கள் ஒப்பீனியன்ஸாக நிறையா ஐடியேட் பண்ணுவோம். ஐடியேட் பண்ணிட்டு அப்புறம் ஷூட்டிங்க்கு ஒரு களத்தில் இறங்கி ஷூட்டிங்க்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுவார். ஆல்மோஸ்ட்டு மதுரையில் ஒரு 6 months இதுக்காக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு அங்கேயே தங்கியிருந்து ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவார். அப்போ ஒரு 2 டைம் விசிட் பண்ணுவேன். என்னெல்லாம் போயிட்டுருக்கு, இப்போ இந்த ஷார்ட் எப்படி பிளான் பண்ணுறீங்களா, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதெல்லாம் பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கிளைமேக்ஸில் சூரி சார் நடந்து வருவார்ல, அந்த ஒரு ரிச்சுவலை பார்த்துட்டு அதுக்கெலாம் நான் நடந்த மாதிரி கூட ஒரு ஷார்ட் ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஷூட்டிங்க்கு ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்கிறது. ஓகே. எங்களோட ப்ராசஸ் PS வினோத்ராஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணி இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு அடுத்தது ரீவிசிட் பண்ண மாட்டோன்றது இல்லை. ஷூட்டிங் வரைக்கும் அது எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ரொம்ப பிளான்டாக இருப்போம்னு சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் 90% நமக்கு லாக்ட் ஆயிரும். அவர் ஷூட் பண்ண நான் இங்கே எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எல்லா படங்களுக்குமே அப்படி தான். அங்கே ஷூட்டிங் போகுதுன்னா என்னோடய டீம்லேருந்து ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ரஷஸ் கன்வெர்ட் பண்ணி எனக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே ஒரு வெர்ஷன் போகும், நான் இங்கே என்னோடய வெர்ஷன் பண்ணுவேன். ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்ப்பாங்க, அவங்களோட விஷயம் எப்படி இருக்குது, என்னோடய விஷயம் எப்படி இருக்குன்னு ரெண்டும் மீட் ஆகி அதில் இருக்க கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் போகி ஒரு காமன் கிரவுண்ட் அரைவ் ஆகும். ஒரு ரீஃபைண்டான ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இது ஷெட்யூலுக்கான எடிட்னு நான் சொல்லுவேன். இது முடிஞ்ச பிறகு படத்துக்கு ஒட்டுமொத்தமாக உட்காந்து ஒரு எடிட் பண்ணுவோம். கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நாங்கள் முன்னாடியே எல்லாமே பேசுனதுனால நாங்கள் இந்த டே வைஸ் எடிட்டு நிறையா போகும். அது ஷூட்டிங் டேஸ் எவ்வளோ இருக்கோ அத்தனை நாட்கள் போகும். ஒட்டுமொத்த படத்துக்கும் பண்ணதுன்னு பார்த்தா ஒரு 7 நாள் உட்காந்து எடிட் பண்ணோம். அவ்வளோதான், அந்த படத்தை அதில் லாக் பண்ணிட்டோம். 7 நாள் தான். 7 நாள். ஒரு டைரக்டருக்கும் எடிட்டருக்குமான பாண்டு தான் இன்னும் அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை சுவை சேர்க்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த ரிஹர்சலுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறீங்கல்ல, எல்லா படங்களுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் போக முடியுமா, இல்லை டைரக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங்னால அங்கே ட்ராவல் பண்ண முடியுதா? இல்லை, நான் அது எல்லா படங்களையும் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. கொட்டுக்காளிக்குமே நான் ரிஹர்சல் பண்ணணும்னு இன்டர்ன் பண்ணி போகல. நான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது ஒரு பவுண்டை படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து வாங்க நீங்கள் இந்த இது இப்படி பிளான் பண்ணுறோம்ல, நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இது பண்ணி போவாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டது. ஸோ அது அப்படி தற்செயலாக நடந்தது தான். ரிஹர்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம போகிறதில்ல. ஆனால் எல்லா ஷார்ட்ஸையும் இது எப்படி எடுக்க போகிறீங்க, எல்லா சீன்ஸையும் இது என்ன பண்ண போகிறீங்க, எப்படி ஓப்பன் பண்ணுறோம், எப்படி முடிக்கிறோன்றதை ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு எடிட்டர் பேசுகிறது நல்லது. கொட்டுக்காளி பார்த்துட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் சார் படத்தோட தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருந்தாரு? அவருக்கு நாங்கள் ஷூட் பண்ணவே ஒரு சின்ன இது காமிச்சோம். அவர் அப்போவே பயங்கர ஹாப்பி. இந்த காலமாடு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன குழந்தை, பெண் குழந்தை வந்து இந்த காலமாட்டை கூப்பிட்டு போகும்ல, அந்த சீனை அவருக்கு ஃபஸ்ட்டு காமிச்சோம். அவர் அது பார்க்கும்போதே ரொம்ப பயங்கர ஹாப்பி. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை ஓன் பண்ணிக்கிறது இருக்குல்ல, இது எங்கள் படம், இதை நாங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அவர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, கொட்டுக்காளி எங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணாவும் சொல்லலாம். 3BHK படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அண்ட் வந்து ஒரு போராட்ட குணம் எப்படி இருக்கணும், மனுஷனுக்கு வந்து அந்த நம்பிக்கை எந்த நேரத்துலையும் துளியும் கைவிடக்கூடாது, நம்ம இதுதான் லெவல் அப்படின்னு செட் பண்ணிட்டு நின்றக்கூடாது, இதை தாண்டியும் நம்மளால் உயர பறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சதுன்னு சொல்லலாம். ஸோ 3BHK இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமைஞ்சது, இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? 3BHK பொறுத்த வரைக்கும் நான் அந்த ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அருண் விஸ்வாஸ், அவரோட எனக்கு ரொம்ப நாள் ட்ராவல் இருக்குது. அவர் கூழாங்கல் ப்ராஜெக்ட்டுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். கொட்டுக்காளி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்கிறேன். ஸோ அவர் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். பட் நாங்கள் பேசிப்போம், ஜாலியாக நிறையா மீட் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. பட் படங்கள் பண்ணுன்றதெல்லாம் நாங்கள் பேசினதில்லை. ஸ்ரீ கணேஷ் பிரதர் வந்து அவர் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் ஒர்க்கு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் ஆனால் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் படம் அடுத்த படத்தில் ஒரு வேளை உங்கள் டீமில் ஏதாவது இடம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். அவர் சொன்ன உடனே அவர் பயங்கர ஹாப்பியாகி கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் பிரதர், நானும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேஷன் சொல்லிவிட்டு ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. அது படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் என்னோடய கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அதுவே எனக்கு அப்போலேருந்தே ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு சேலஞ்சையும் எனக்குள்ளே விதைச்சிருச்சு. அப்போ நம்ம கண்டிப்பாக அதில் இன்னும் இன்வால்வ்டாக இருக்கணும், இன்னும் அது ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்கமாக கொண்டு வரணுன்றதில் இப்படி தான் 3BHK ஆரம்பிச்சது. இப்போது அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? 3BHK வெளியீட்டுக்கு பிறகான வாழ்த்துக்கள், பாராட்டுகள், அதனோட அனுபவம் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயரான ஸ்கிரிப்டில் அந்த படத்தில் பயணிச்சிட்ருக்கோம்.
அதில் ரைட்டிங்கில் ஒரு 2 டிராஃப்ட் போனோம். நாங்கள் எடிட்டிங்கில் நிறையா டிராஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நாங்கள் இன்டர்ன் பண்ண டியூரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours 24 minutes ஸ்கிரிப்டில் இன்டர்ன் பண்ணோம். அது படித்து இவ்வளோ வரும் அப்படின்றது இது பண்ணோம். அதே மாதிரி நாங்கள் எடுத்து முடிக்கும்போது படம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் வந்தது. அப்படியா? ஆமாம், 1 மணி நேரம் நாங்கள் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது டயலாக்ஸு இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியே 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தது. சீனுக்குள்ளே எதெல்லாம் தேவை, இந்த படத்துக்கு, இந்த ஸ்கிரிப்டுக்கு, இந்த கதைக்கு எது தேவை அப்படின்னு வைக்கும்போதே 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வேறு ஒன்று அரைவாக வேண்டியதாக இருந்தது. ஸோ 2 hours 20 minutes இப்போது படம் இருக்குது. ஸோ இதுக்கு நிறையா எஃபர்ட் போட்டிருக்கோம், நானும் டேரக்டரும் ஒட்டுமொத்த டீமாகவே. இன்றைக்கி ஒன்று ஒர்க் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு இன்னொன்று ஒர்க் பண்ணி பார்ப்போம். நாங்களே இது கரெக்டாக இருக்கணும்னு நம்புவோம். திரும்ப அதை மறுபரிசீலனை பண்ணி இல்லை இது சரியாக இல்லை, இன்னும் பெட்டராக பண்ணலான்னு ஒர்க் பண்ணுவோம். இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ரிலீஸ்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் கூட அது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓ, எனக்கு ஒரு டவுட்டு. யோகி பாபா ஒரு அந்த ஸ்டேர் கேஸில் ஏறி வர்றாருல, அதுதான் ஓப்பனிங் ஷாட்டாக இருந்துச்சா இல்லை ட்ரிம்முக்காக முன்னக்கட்டி எதுவும்? இல்லை அவரை அங்கே தான் ஓப்பன் பண்ணுன்றது தான் இன்டென்ஷன். அது ஸ்கிரிப்ட்லேருந்தே அப்படி தான் இருந்தது. படிப்படியாக ஏறி ஆமாம் அந்த ஃபீல்டில் தான் அப்படி தான் இருந்தது. ஓகே. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டதுனால இப்போ வர வாழ்த்துக்களோ, அவங்க மக்கள் சந்தோஷப்படுறது இருக்குல்ல, படத்தை ஓன் பண்ணிக்கிறது என் கதை மாதிரியே இருக்குது, நான் லைஃப்பில் படுற கஷ்டங்கள் மாதிரியே இருக்குது. இந்த படத்தை நான் பிலீவ் பண்ணது என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது. நம்ம டெய்லி உழைக்கிறோம், ஆனால் லைஃப் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குதுன்ற ஒரு க்ரைசிஸ் இருக்குல்ல. இன்னும் நம்மளை ஓட வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் நம்மளை காப்பாற்றுறதுன்னு பார்த்தோன்னா ஃபேமிலின்ற சிஸ்டம் தான். அதோட பாசிட்டிவ் சைடு தான் நம்மளை காப்பாற்றுது. அப்போ அதோட மேன்மைகளை பேசுகிற படமாக இது இருக்கும்னு நான் நம்பினேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நம்ம கதை மாதிரியே இருக்குது, பெரிய ஆறுதலை கொடுத்துருக்கு, ஒரு பூஸ்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்றது. அது ரிசீவ் ஆகும்போது தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறேன். ஓகே, இதே மாதிரி நமக்கு பிடிச்சதை பண்ணி அது எப்போ அச்சீவ் ஆகுமோ ஆகட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்றதாகட்டும், அது நிறையா பாசிட்டிவான இம்பேக்டை மக்கள் மத்தியில் க்ரியேட் பண்ணியிருக்கு. சூப்பர். விலங்கு வெப் சீரிஸ் பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்கள், ஏன்னா தமிழில் வந்து வெப் சீரிஸில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு வெப் சீரிஸ்னால் அதை சொல்லலாம். ஏன்னா ட்விஸ்ட்டே அங்கே வந்து அந்த கிச்சா யார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கும். அந்த ஆடியன்ஸுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இல்லை தெரியாமலே கொண்டு போகிற ஒரு வித்தை இருக்குல்ல, அதை எடிட்டில் எந்த மாதிரிலாம் பண்ணீங்க? அது ஸ்க்ரீன் பிளேலே இன்டர்ன் பண்ணது தான் டீமாகவே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே உங்களுக்கு டவுட் வரும், அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். த்ரில்லர் கதை பண்ணுறீங்க, யார் கில்லருன்றப்ப யாரை நீங்கள் யோசிக்கலையா அவன் தான் கில்லராக இருப்பான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ விலங்கில் என்ன ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்ததுன்னா, இப்படி கிச்சா அண்டர் ப்ளே பண்ணிட்டே இருப்போம். ஒரு பாயிண்டில் கிச்சா மேலே கதை நகரும். எனக்கு தெரிஞ்ச 3வது எபிசோட 4வது எபிசோட்லையும் நகர்ந்து இவன் இல்லைன்னு நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ் மார்க் போட்டுட்டு வந்துடும். போட்டுட்டு அதுக்கடுத்து கதை வெளியே போயிடும். அப்புறம் திரும்ப உங்களுக்கு கிச்சா வரும்போது தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை அந்த கிச்சா மேலே ஒரு டவுட் வந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணலன்னா ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இவங்கெல்லாம் காமிக்கிறீங்க, இப்போ காமிக்காத யார் கில்லராக இருப்பான்னு தானே நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் விலங்கில் இருந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட். இன்னொன்று ஷார்ட்ஸாக நாங்கள் முடிஞ்சளவு அவரை வந்து ஹைட் பண்ணது எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு போலீஸ்காரர் பேசிகிட்டு இருப்பார், விமலண்ணன் கூட இன்னொரு போலீஸ் வந்து பேசிகிட்டு இருப்பார், ஒரு க்ளூ சம்திங் கொடுப்பாரு. அப்போ கிச்சா வந்து டீ வச்சுட்டு போவார். இப்போ அதை ஷார்ட்ஸாக அவர் எப்படி ஹைட் பண்ணலான்னு சொல்லி ஹைட் பண்ணோம். ரொம்ப சாதாரணமாக எளிமையாக, அதாவது இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இவன் இதுக்கு வந்து டீ வைக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தாட் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணலான்றதுல எடிட்டில் ஒரு இது பண்ணோம். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோமோ அதை எடிட்லேயும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இப்போ கிச்சா வரும்போதே ஒய்ட்லேயே நீங்கள் காமிக்கிறீங்கன்னா இப்போ எதுக்கு இவரை காமிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தாட் போகும். ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ஷாட்டில் டீ கிளாஸ் வந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஒய்டு வரீங்கன்னா அதோட இம்பேக்ட் வேறு. அப்போ உங்களுக்கு அவர் வந்துட்டு போனதே தெரியாது. எடிட்டில் இப்படிலாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும். இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சில இது இங்கே எனக்கு கண்டினியூட்டி மேட்ச் பண்ண முடியல. பாருங்கள், ஒயிடில் இங்கே க்ளோஸில் இப்படி வந்துருக்குது, நீங்கள் வந்து க்ளோஸில் நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து எனக்கு ஒயிடில் அந்த கண்டினியூட்டி இல்லையே, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எப்படி எடிட் டேபிளில் பேலன்ஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ க்ளோஸ்அப்பில் ஆக்டிங் பெட்டராக இருக்குது ஆனால் ஒயிடில் தான் கண்டினியூட்டி இருக்குன்னா அது நம்ம கண்டிப்பாக ப்ரையாரிட்டி வந்து க்ளோஸ்அப்புக்கு தான் போகணும். ஓ, கண்டினியூட்டி நம்ம வந்து அதுக்காக எவால்வ் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் முன்ன இருந்த காலகட்டத்துக்கு நீங்கள் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எடுத்துக்கோங்களேன், நீங்கள் டெய்லி விஷுவல் கண்டென்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணுவீங்க? கம்மி தான். விஷுவல் கண்டென்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு தியேட்டர்லேயோ ஒரு டிவியோ பார்க்குறது தான். நீங்கள் ஒர்க் போகும்போதெல்லாம் உங்களுக்கு விஷுவல் கண்டென்ட் ஃபீடே இருக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு ரீல் எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறீங்க, விஷுவல் கண்டென்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்க, ஒரு ரீலில் கண்டென்ட் எவ்வளோ ரேப்பிடாக சேஞ்ச் ஆகுது. அப்போ இதுக்கெல்லாம் உங்கள் ஐயா அடாப்ட் ஆகிடுச்சுல. அப்போ நம்ம ஒரு படத்தில் அப்போ அந்த கண்டினியூட்டி ஜம்ப்ஸ் இருக்குல்ல, அப்போ ஜம்பே வந்து இன்றைக்கி வந்து நார்மல் ஆகிற சிச்சுவேஷனுக்கு நம்ம நகர்ந்தோம், எவால்வ் ஆகிட்டோம். அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கண்டினியூட்டிகள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. கண்டினியூட்டி முக்கியம் இல்லை, அந்த லைஃபு அந்த கதை தான் முக்கியம்.
ஸோ உங்களுக்கு வந்து ஆக்டிங் பெட்டராக இருக்குது இன்னொரு ஷாட்டில், பட் கண்டினியூட்டி இல்லைன்னா கண்டினியூட்டியை விட நம்ம ஆக்டிங்க்கு தான் ஃபோக்கஸ் கொடுத்தாகணும்னு என்னோட பிலீவபிலிட்டி. இது வந்து சூப்பர். நிறைய ஆக்டர்ஸ்க்கும் இது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்டிங் வந்து ஆடியன்ஸை போய் ஹோல்டு பண்ணுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எவ்வளோ பெரிய விஷயம். சூப்பர். ஃபூட்டேஜ் சார், இப்போது ஒரு படம் அப்படின்னாலே 2.5 மணி நேரத்துக்கு 3.5 மணி நேரம் கூட விஷுவல்ஸ் வரும். அதை ஒரு 1 hour ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுலேயும் முக்கியமானது எது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வெப் சீரிஸ் அப்படின்னு யோசிச்சோம்னா அதை விட பன்மடங்கு இருக்கும். ஏன்னா ஒரு எபிசோடு 45 மினிட், 5 எபிசோடு அப்படின்னா இத்தனை சீசன், அந்த மாதிரி இருக்கும்போது அதை எடிட்டர் எப்படி உட்காந்து கன்சியூம் பண்ணுறாரு. இது இவ்வளோ விஷயம் பார்த்து இவ்வளோ விஷயம் கொடுக்கணும். அதுவும் பிகினிங்லேயும் எண்ட்லேயும் வந்து ஆடியன்ஸே சில நேரங்களில் டயர்டாயிரும். ஏன்னா அந்த எழுத்து வரும், அந்த மியூசிக் வரும், ஐயோ அப்படின்ட்டு ஸ்கிப் அடித்து அதை ஓட்டி விடணும், ஃபார்வர்ட் பண்ணி விட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை எவ்வளோ பொறுமையாக வந்து எடிட்டர் பண்ண முடியும். ஏன்னா விலங்கு பண்ணியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அயலி பண்ணியிருக்கிறீங்க, மேற்கொண்டு நிறைய பண்ணுவீங்க. அந்த டயர்ட்னஸ் ஆகாமல் எப்படி பண்ணுறீங்க? அண்டு அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும்ல, ரொம்ப பிரெயின் வந்து தேய்க்க முடியாதுல்ல, ட்ரெயின் ஆயிரும்ல, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? நான் இப்போ ஸ்கிரிப்ட்லேருந்து இன்வால்வ் ஆகுறனால ஒரு சீனுக்கு என்ன ஷார்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் டெய்லி ரஷஸ் பார்த்துருவேன். இப்போ இன்றைக்கி எடுக்கிறாங்கன்னா அந்த ரஷஸ் இன்றைக்கி வரும்போது அதை பார்த்து ஒரு வெர்ஷன், என்னோடய வெர்ஷன் ஒன்று இருக்கும், அதை பண்ணிக்கிட்டே வருவேன். அதனால எனக்கு ஒரே நேரத்தில் எல்லாமே வந்து சேராது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 நாள் ஷூட்டிங் போனால் 100 நாள் கண்டினியூஸாக போகாது. உங்களுக்கு இந்த மாதம் ஒரு 20 நாள் போகும், அடுத்த மாதம் ஒரு 10 நாள் போகும், இப்படி தானே பிச்சு தானே எடுப்பாங்க. ஸோ இந்த 20 நாளை நான் 20 நாள் முடியட்டோன்னு வெயிட் பண்ண மாட்டேன். 20 நாள் ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்போல்லாம் நடுவில் கேப் கிடைக்குதோ உட்காந்து அந்த ஃபுட்டேஜஸை எடிட் பண்ணிடுவேன். ஒரு பெரிய டைம் சேவராகவும் நமக்கு டைட்னஸ் கொடுக்காத ஒரு விஷயமாகவும் இருக்கும். அப்பப்போ அந்த வேலையை முடிக்கிறது மாதிரி. இன்னொன்று, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றேன்ல, அதன் அடிப்படையில் அந்த சீனை பார்க்குறதுனாலையும் டைட்னஸ் கம்மியாகுது. இந்த சீனுக்கு இந்த ஷார்ட் இருந்தால் போதும், வைடு இருந்தால் போதும். இப்போ வைடுக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஆப்வியஸ்லி க்ளோஸ்அப்பு என்ன எடுத்திருக்காங்க, மிட்டன் எடுத்திருக்காங்க, வேறு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுவோம். பட் நமக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்குன்னு ஒரு இது இருக்கும்ல, ஆசை இருக்கும்ல. ஸோ அதன் அடிப்படையில் அணுகிறதுனாலையும் நமக்கு அந்த டைட்னஸ் குறையும். அயலி ப்ராஜெக்ட் உங்களுக்கு டைரக்டர் முத்துக்குமார். இப்போ ஒரு கிரியேட்டரோட ஃபஸ்ட் டைம் இணையும் போது அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நம்மளோட ப்ரீவியஸ் ஒர்க் என்ன பார்த்துட்டீங்க, ஓகே ஓகே அப்படின்னு போகிறது ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ உதாரணம் 3 BHKன்னா அவர் உங்களுக்கு அதுக்கு முந்தைய படங்கள் பார்த்துருந்தாரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இணையும் போது எப்படி இருக்கும்? அயலி ப்ராஜெக்டில் எப்படி வந்தேன்னா, விலங்கு முடித்தப்போ எனக்கு டி பிளாக் வந்து ஒரு த்ரில்லர் படம், ஓட முடியாது ஒளிய முடியாது ஒரு ஹாரர் படம், விலங்கு வெப் சீரிஸுமே ஒரு த்ரில்லர் இதுன்றதுனால எனக்கு ஒரு ஜானர் ஷிஃப்ட் அப்போ தேவைப்பட்டுச்சு. ஸோ அயலின்னு ஒரு கதை வரப்போ அது எல்லா விதமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்டர் ஆகட்டும், அது பேசுகிற கருத்தாகட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, இந்த ஜானர் ஷிஃப்ட்டும் இருக்கும்போது இது எப்படியாவது நான் பண்ணிடணும்னு நான் உள்ளே போயிட்டேன். இன்னொன்று, நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போதே ஒரு நாள்லேயே தெரிஞ்சிடும்ல அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, என்ன இன்டென்ட் பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு கருத்து தான், இந்த கருத்தை நேரடியாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க, கருத்துனால அந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் தான் அது போய் சேரும். இல்லை நீங்கள் ஒரு கருத்து அப்படியே நீங்கள் திணிக்கிறீங்கன்னா அது வந்து எல்லா விதமாகவும் ஒரு நியூஸ் பேப்பர்லேயே இருக்குல்ல, ஒரு ப்ரொபகேண்டா பண்ணுறோன்னா அந்த ப்ரொபகேண்டா அப்படியே போய் சேராது. அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறோன்றதும் முக்கியம் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அது அயலியில் இருந்தது, அதனால தான் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அவர் என் கூட ஒர்க் பண்ண ஆசைப்பட்டதுமே கூழாங்கல் அவர் பார்த்துருக்காரு. சூப்பர். அதுதான் இருந்தது. இன்னொன்று, நீங்கள் முன்னாடி கேட்டீங்க ஒரு வெப் சீரிஸ்ன்றப்ப இன்னும் நிறையா ஃபுட்டேஜ் வரும், ஃபுட்டேஜை கூட நம்ம இப்படி சார்ட் அவுட் பண்ணிடலாம். வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் படத்துலேருந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒவ்வொரு எபிசோடும் ஒரு படம் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா, வெப் சீரிஸ் 8 எபிசோட்னா 8 எபிசோடுக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஆரம்பம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக கவனமாக இது பண்ணணும். ஜஸ்ட் ஒரு சீன்ஸோட அசம்பிளாக மட்டும் அது இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு ஃப்ளோவை நம்ம கிராக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் வெப் சீரிஸ்க்கும் சினிமாவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சினிமாவில் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு ஃப்ளோ இருக்குது, செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு ஃப்ளோ இருக்குது. பட் ஸ்டில் நம்ம அதை ஒரே படமாக கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் செட்டப் வச்சுருவோம், செகண்ட் ஹாஃபில் அதை நிறையா யூஸ் பண்ணிப்போம். பட் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் செட்டப்புக்கு மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அடுத்தடுத்து வர எபிசோடுகளுக்கும் நீங்கள் அங்கே புதுசாக சீக்வன்ஸ் ரன் பண்ணுறனால புது செட்டப்பு நீங்கள் வச்சே ஆகணும். புது விஷயங்களை நீங்கள் ஃபீட் பண்ணி தான் அதை வச்சு நீங்கள் சீக்வன்சஸ் ரன் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம சினிமாவிலேருந்து வெப் சீரிஸ்க்கு போகும்போது ரொம்ப கான்ஷியஸாக பார்க்கணும். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பேசப்படுது. உதாரணம் அயலி, அது வந்து பெண் கல்வி, பெண் சார்ந்து இருக்கிற நிறைய விஷயங்கள், அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கொடுத்த ஆரோக்கியமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு ப்ராஜெக்ட் சொல்லலாம். அதே மாதிரி கொட்டுக்காளியோ கூழாங்கலோ தமிழ் சினிமாவின் பெருமையை சர்வதேச லெவலில் கொண்டு போய் சேர்த்த இடங்கள் சொல்லலாம்.
த்ரில்லர் அப்படின்னா விலங்கு வெப் சீரிஸ் இப்படி சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு படங்களுமே அந்த படத்தை தாண்டி வெற்றியை தாண்டி நினைவில் நிற்கக்கூடிய ஒன்று பண்ணியிருக்குல்ல, இது எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கருத்தியல் ரீதியான வெற்றின்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு அமைஞ்சதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு இது கேட்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆசைப்படுறதும் அதுதான். பிடிச்சதை பண்ணுறதுக்கு தானே சினிமாக்கே நம்ம வந்திருக்கோம். வெற்றின்றது நம்ம கையில் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பல லெஜண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல படத்தை பண்ண முடியும். நல்ல படம், வெற்றியை தாண்டி ஒரு நல்ல படம் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா, அது பல ஆங்கிளில் அதில் என்ன ஆர்டிஸ்டிக் வேல்யூ இருக்குது, இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆர்டிஸ்டிக் வேல்யூவாக மட்டும் இருந்தால் பத்தாது, மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இந்த விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம், இதை ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கன்வே பண்ண போகிறோம், கன்வே பண்ணால் மட்டும் பத்தாது, அவங்களை எப்படி எமோட் பண்ண போகிறோம், இது எல்லாமே நமக்கு வேணும் இல்லையா. இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கான்னு தான் பார்த்து ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் சூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ கேட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். இந்த கலைத்துறைக்குள்ள நிறைய பேர் இயங்குறாங்க, நிறைய பேர் உழைக்கிறாங்க, தூக்கம் எல்லாத்தையும் கொடுத்து. அதில் நீங்களும் ஒருத்தர், எல்லாருமே இருக்கிறாங்க. பட்டு நம்மளுக்கு அது ப்ராடக்டாக வெளியாகி நம்ம அதில் இருக்கோன்னு ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் ஆகுது பார்த்தீங்களா, அது பெரிய ஒரு உழைப்பை தாண்டிய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்கலாம். உழைப்பை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கலாம். அது உங்ககிட்ட வர்றதுக்கு அதுக்கு நீங்கள் எவ்வளோ புள்ளிகளோட தயாராக இருந்திருப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் லக்குன்னு மட்டும் நம்ம அது சொல்லிட முடியாது. லக்கு உங்களுக்கு வர சமயத்தில் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களான்றது இருக்கு இல்லையா, அது அப்படி தான். இது எல்லாமே நான் அப்படி தான் ஆசைப்பட்டேன்றது ஒன்று, அதுவாகவும் வர செஞ்சது. அந்த சமயத்தில் நான் தயாராக இருந்தேன்னு தான் சொல்லணும். டேட் கிளாஷ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கூடுதலாக ஒரு சுமை ஏறும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒர்க் லோட் ஆகிற மாதிரி ஆயிரும். பேலன்ஸ் பண்ணுறது, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்குது, இதெல்லாம் காப்பாற்றணும்னா இப்போதைக்கு கொஞ்சம் சார் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த டேட் கிளாஷ் எப்படி கடந்தீங்க? எனக்கு இப்போ மாமன் ப்ராஜெக்ட் அப்படி தான் வந்தது. இன்ஃபேக்ட் அது டைம்லைனில் இல்லை, எப்போ ஆரம்பிக்குது என்ன ஏதுன்னு தெரில. பிரசாந்த் பாண்டியராஜ் பண்ணாருன்னா நான் தான் ஒர்க் பண்ண போகிறேன்றது அது ஒரு முன்முடிவு தான், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக பயணிக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் எப்போ ஆரம்பிக்குது என்ன ஏதுன்னு தெரில, திடீர்னு இப்படி டிசம்பரில் ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க, May 16 ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஏர்லியாக ஃபெப்ரவரியில் ஷூட்டிங் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் முடித்தது வந்து ஆல்மோஸ்ட் April 1st வீக்கோ இல்லை மார்ச்சோட எண்டோ. ஆல்மோஸ்ட் ஒரு 30 days தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குனே இருக்குது. ஆனாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அது ஒரு வெற்றி படமாக இன்றைக்கி இருக்குது. அது ஒரு பெரிய நம்பிக்கை இப்போ கொடுக்குது. நான் அது பயங்கரமான ஒரு கிளாஷில் தான் எடுத்து அந்த ப்ராஜெக்டை பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 18 hours கிட்டலாம் டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. தூங்குறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும், அப்படிலாம் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. பட் இன்றைக்கி பார்க்கும்போது 6 மாதத்துக்குள்ளே ஒரு படம் ஆரம்பித்து முடிக்கிறதுல, எடிட்டிங்க்குன்னு ஒரு 30 நாள் மட்டுமே இருக்கிறதுல நம்மளால் ஒரு படம் பண்ண முடியுதுன்னா இன்னுமே நம்ம பண்ண முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை மாமன்ற ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி என்னோட இது வேறையாக தான் இருந்தது. நம்ம இவ்வளோ பண்ணால் போதும் வருஷத்துக்கு அப்படின்ற லிமிட்டேஷன்லாம் வச்சுருந்தேன். இப்போ மாமன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு, நம்மளால் இன்னும் நிறையா எடுத்து அதை புல் ஆஃப் பண்ண முடியும்னு. ஸோ இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஒரு ஆர்ட் மூவிக்கு நம்ம ஒரே உழைப்பை தான் கொடுக்கும், கமர்ஷியல் மூவிக்கும் ஒரே உழைப்பை தான் கொடுக்கும். ஸோ ஆர்ட் அண்ட் கமர்ஷியலில் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஆர்ட்டு கமர்ஷியல்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. சினிமான்னு ஒன்று தான் இருக்குது, மக்கள் அதை எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறாங்கன்றது எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எவால்வ் ஆகிற விதத்தையும் பார்த்தீங்கன்னா அது ஆர்ட்டை நோக்கி தான் போகும். நீங்கள் ஆர்ட் ஃபில்ம்னு சொல்கிறேன், அந்த ஒரு வடிவத்தை நோக்கி தான் போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு போன டிகேடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே கதை சொல்லியே ஆகணும், கோர் கான்ஃப்ளிக்ட்டை சொல்லி ஆகணுன்றது ஒரு படத்தோடைய எழுதப்படாத விதியாக இருந்தது. யார் வேணால் சொல்லுவாங்க 15 நிமிஷம் செட்டப்க்கு எடுத்துக்கங்க, அதுக்குள்ளே கதையை ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பேரல் சினிமாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடன் வாங்கி இன்ட்ரோல் வரைக்கும் அது போயிட்டோம். இன்டர்வலில் தான் கதையோட ஆரம்பமே இருக்கும். அது வரைக்கும் கதை மாந்தர்களையும் கதையோட சூழ்நிலையும் செட்டப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்படி நம்ம ஆர்ட் ஃபில்ம்னு சொல்லப்படுற படங்கள்லேருந்து நிறையா உள்வாங்கியிருக்கோம். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு படம் பண்ணுறோம், இப்படி ஒரு விஷயத்தை அதில் சொல்ல நினைக்கிறோம், அது வந்து என்னவா வேணா இருக்கலாம். அந்த விஷயத்தை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்றதை உணர்ந்து நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது ஆர்ட் கமர்ஷியல் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. நான் வந்து அதை உல்ட்டாவாக பார்க்குறேன். எப்படின்னா, மக்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்போது பேன் இந்தியன் ஹிட்ஸாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் காந்தாராவை எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கோங்க, இன்றைக்கி அது ஒரு பயங்கரமான ஹிட்டாக இருக்குது. அந்த படம் சூஸ் பண்ண களமாகவே அது புதுசாக இருக்குல்ல, அப்படி தானே இருக்குது. ஜஸ்ட் இப்போ கமர்ஷியல்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதுக்குள்ளாரே பண்ணுற படங்கள் சேச்சுரேட் ஆகிட்டே தானே இருக்குது. ஸோ மக்களுமே இதில் என்ன புதுசாக இருக்குது, நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிஸ்டிக் வேல்யூ இருக்க படங்களை நோக்கி தான் சமூகமும் சரி சினிமாவும் சரி நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். சூப்பர்.
சினிமாவுக்கு முந்தைய உங்கள் லைஃப் எப்படி இருந்தது? எப்படி சினிமாவுக்கு வந்து ஆர்வம் ஏற்பட்டது? நுழைவாயில் எங்கே இருந்தது? எனக்கு அப்படி பிரிச்செல்லாம் பார்க்க தெரில. நான் காலேஜ் முடிக்கிற சமயத்துக்குள்ளரே சினிமாக்குள்ளே வந்துட்டேன். அதனால சினிமா ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக இன்னும் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அப்பா நிறையா சினிமா பார்ப்பாங்க. அவங்க வந்து நிறையா ரெஃபர் பண்ணுவாங்க. என்னோட அண்ணன் சில படங்கள்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வீட்டில் இருந்த டிவிடியில் ஒரு வாங்கிட்டு வந்து போட்ட படங்கள்லாம் எனக்கு அடிப்படையான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கியிருக்கு. மெகாமைண்டுன்னு ஒரு அனிமேஷன் படம், குங்ஃபூ பாண்டா ஆகட்டும், மகதீரா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான படங்கள்லாம் ஒரு பேஸாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு இன்சிடென்ட் இருக்குது. சிவாஜி படம் ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து காளையார் கோயிலில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு சிவகங்கை மாவட்டத்தில். அங்கே வந்து ஓடி முடித்த படங்களை தான் போடுவாங்க. ஒரு படம் வந்து அதோட சக்ஸஸ்ஃபுல் ரன்னை தாண்டி மற்ற தேட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தேட்டர் தான் அங்கே இருந்துச்சு. புது படங்கள்லாம் அங்கே போட மாட்டாங்க. ஆனால் எனக்கு சிவாஜி பார்த்தே ஆகணும்னு ரிலீஸ்க்கு முன்னாடியே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். அப்பா என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா, நீ வந்து ஃபஸ்ட்டு 5 ரேங்க்குள்ளே எடு, நான் வந்து உன்னை சிவகங்கைக்கு கூப்பிட்டு போய் படம் பார்ப்போம் அப்படின்றாங்க. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதுக்காகவே மெனக்கெட்டு ஒரு 3rd ரேங்க்கோ ஏதோ எடுத்து அப்பா கூட்டிகிட்டு போய் சிவாஜி பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்கு சினிமா, நான் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1001 ஆகட்டும், தசவதாரம் படமாகட்டும், இதுக்கெல்லாம் வந்து ஒட்டுமொத்த வீடையே கன்வின்ஸ் பண்ணி வாங்க ஒரு 15 பேர் 20 பேர் டெய்லி ஒருத்தட்டையாக தனியாக பேசுது. இந்த படத்தில் இது நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம போட்டு அவங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போன ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அது சினிமா சின்ன வயசுலேருந்தே அது எப்படின்னு தெரில, அது அப்படியே உள்ளே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நிறையா அண்ணன்கள் அக்காவுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இப்போ இல்லை. ஏன் அண்ணன்கள் அக்காவுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறையா எனக்கு இருக்க ஆசைகள், எனக்கு இலக்குகள்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் இது வரைக்கும் சின்ன சின்னதாக தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுக்கே அவங்க படுற சந்தோஷம் இருக்குல்ல. நான் ஜெயிக்கிறது ஏதோ அவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஓன் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரமேஷ் வெங்கட்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, அவர், இப்போ PS வினோத்ராஜ் ஆகட்டும், முத்துக்குமார் ஆகட்டும், இன்னும் இது இல்லாமல் எனக்கு வெளியே தெரியாத கிஷோர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவராகட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று, இப்போ நான் ஒரு நிறையா தூக்கம் இல்லாமல் நேரமே இல்லாமல் தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபேமிலிக்கு நம்ம டெடிகேட் பண்ணுற டைம் வந்து சுத்தமாக இல்லை. நம்மளோட தப்பு தான். நம்ம ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். பட் நம்ம சூழல் இப்படி இருக்குன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னோடய ஒய்ஃப் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அக்கா ஆகட்டும், என்னை சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த ஈகோ சிஸ்டத்துக்கே நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இல்லைனா என்னால் இப்படி ஃப்ரீடமாக போல்டாக கான்ஃபிடென்ட்டாக டிசைட் பண்ணி ஒரு படங்களை சூஸ் பண்ணவோ என்னால் முடியாது. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்பாவுக்கு பெரிய நன்றியை விட அவர் என்னோடய ஃபாரெவர் இன்ஸ்பிரேஷன் அப்பா தான். ஏன்னா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வேலைக்கு போயிடுவார், தூங்கினதுக்கப்புறம் தான் வருவார். அவரை நான் பார்க்கணுன்னா இந்த சாட்டர்டேஸ் இந்த இதில் தான் பார்க்கணும். நான் இப்போ டெடிக்கேட்டடாக இருக்கேன்றது இருக்குல்ல, அதுக்கான இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டே அப்பா தான். நான் எப்படி பிலீவ் பண்ணுறேன்னா, ஒருத்தருக்கு டேலண்ட்டுன்றது பார்ன் டேலண்ட்ஸ்லாம் யாருமே இங்கே கிடையாது. ஒருத்தருக்கு வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா டேலண்ட்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும், உள்வாங்கி கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இந்த டிசிப்ளின் தான் எனக்கு பெரிய அடிப்படையாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த டிசிப்ளின் அப்பாட்ட இருந்து தான் வந்தது. ஸோ அப்பா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர். சர்வைவல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணீங்களா? எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சர்வைவல் ப்ராப்ளம்ஸுன்றப்ப இப்போ என்னோடய ஈகோ சிஸ்டம் ஒன்று இருக்குன்னு, பெரும்பாலும் நானே சர்வைவ் ஆகியிருக்கேன். அப்படி சர்வைவ் ஆகாத சூழ்நிலைகளையும் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னோடய அக்கா கார்த்திகான்னு ஒருத்தங்க இருக்காங்க, கூட பிறந்த அக்கா. அவங்க வந்து எனக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எப்படி அது இதாகவும் தெரியல, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்றதுனால நம்ம இன்னும் போல்டாக கான்ஃபிடென்ட்டாக போவோம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு சர்வைவல் ப்ராப்ளம்னு வந்தது கிடையாது. அப்படி வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு தான் இருக்கேன். இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ மனநிறைவு, ஹாப்பி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப திருப்திகரமாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒருவேளை சினிமா இல்லாமல் வேறு எதையோ நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இப்போ சொசைட்டியை பற்றி ஒரு புரிதல் இருக்குது, அது இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தரை மீட் பண்ணும்போது நமக்கு அவங்க என்ன இன்டென்ட் பண்ணுறாங்க, என்ன சிந்திக்கிறாங்கன்னு தெரியுதுன்னா அது சினிமா கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி அந்த சொசைட்டியை பற்றி நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்கணும்னு தூண்டிக்கிட்டே இருக்குது. சினிமா தான் அதை தூண்டிக்கிட்டே இருக்குது. சினிமாவிலேருந்து தான் நம்ம புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறோம். அதன் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கிறேன். புத்தகங்கள்லேருந்து கூட நிறையா டிரான்சிஷன்ஸை எடுத்திருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கதையில் நீங்கள் படத்தில் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஜம்ப்லாம் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கதைன்றப்ப எழுத்து வடிவத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணால் டிராஸ்டிக்காக ஜம்ப் பண்ணி போக முடியும், ஒரு பேரா டு பேரா ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்துலாம் டிரான்சிஷன்ஸ் எடுத்திருக்கேன். சினிமாக்காக இப்போ புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சு புத்தகங்கள் நிறையா கற்றுக் கொடுக்குது.
ஸோ அதெல்லாம் எனக்கு சினிமா இல்லைன்னா கிடச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையை பற்றின புரிதல்லாம் சினிமா தான் அது இனிஷியேட் பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு புரியுதுன்னா அது சினிமா தான் காரணம். இன்னும் தூண்டவும் செய்தில்ல, இதை இன்னும் கற்றுக்குங்க, இன்னும் நிறையா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. ஸோ சினிமாவுக்கு கிரேட்ஃபுல் தான். சினிமா எடிட் இதில் உங்களுக்கு நம்பிக்கை அளிச்சா, இல்லை மறக்க முடியாத, இல்லை ஆறுதல் படுத்தின, என்னை தேத்தின அந்த மாதிரி வார்த்தைகள் யார்கிட்ட இருந்து வந்தது ஞாபகம் இருக்கா, இல்லை எல்லார்ட்டையுமே கிடைச்சது அப்படிங்கிறீங்களா? நான் தான் முன்னே சொன்னேனே, நான் ரொம்ப இன்செக்யூராக இருக்கும்போது ஸ்ரீகர் சார் மீட் பண்ணது எனக்கு பெரிய இதாக இருந்தது. டெய்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு இது ஃபீல் பண்ண தான் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்துக்குமே சினிமாவே நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துரும். டார்க் நைட் ரைசஸில் ஒரு சீன் இருக்குது. நான் காலேஜ் படிக்கிற டைமில் நிறையா அதை பார்த்தது உண்டு. திரும்ப திரும்ப கிணத்துக்குள்ளே இருந்த ஒரு மேலே வர, கிணறுன்னு சொல்லக்கூடாது, ஒரு ப்ரிசன் இருக்கும். அந்த ப்ரிசன்லேருந்து அவர் எப்படி மேலே வராருன்னு ஒன்று இருக்கும். அந்த சீன் வந்து நமக்கு அந்த சிச்சுவேஷனுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ ஒரு வகையில் நம்மளை அது மோட்டிவேட் பண்ணுதில்ல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் சொல்லலாம் சினிமா நமக்கு ப்ரொவைட் பண்ணு. சினிமாவே நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இன்னொன்று என்னோடய ஈக்கோ சிஸ்டமே அது என்னை பயங்கர கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்கு. சூப்பர். ரேடியோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட படைப்புகள் தொடர்ந்து இதே மாதிரி பேசப்படட்டும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நானும் உங்கள் கூட பேசினதில் நிறைய விஷயங்கள் பேசணும், கம்ஃபர்டபுளாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, இவ்வளோ நேரம் எடிட்டர் கணேஷ் சிவா அவரோட சினிமா அனுபவத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார்.